الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் இன்று அல்லாஹ்வினுடைய சில அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கத்தினுடைய சில நல்லுபதேசங்களை கேட்பதற்காக இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபை அப்படின்னு சொன்னா, அல்லாஹை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ் கூறிய விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற நேரத்துல இதே போன்று அல்லாஹ் கண்ணியமிக்க தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் நம்மை பற்றியும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். இப்ப நமக்காக சில மலக்குமார்களை கொண்டு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்காக சில பிரார்த்தனைகள் செய்ய சொல்லி அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஏவப்படுகிறது. அப்ப இந்த சபை என்பது மிக கண்ணியமானதாக இருக்கக்கூடியது அல்லாஹ்விடத்தில். நம்ம அந்த சபைக்குரிய கண்ணியத்தை என்ன செஞ்சணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால கொஞ்சம் நல்லா கவனமா நெருக்கமா உட்காந்துக்கோங்க, ஷைத்தானுக்குலாம் இடம் இல்லாம ரொம்ப அழகான முறையில வரிசையா உட்காந்துருங்க, சரிங்களா? ஒரு பக்கம் வந்து இந்த சபைக்கான கண்ணியத்தை கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட மனிதர்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எட்டி வைக்கிறான், ஏவுகிறான், கட்டளை இடுகிறான். அல்லாஹ் அவங்களுக்கு நினைவூட்டுகிறான் சொல்லி எதனால் நம்ம சொல்லலாம், எதை சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, இத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி அஞ்சணுமோ அஞ்ச வேண்டிய முறை, சாதாரணமா அஞ்சுறது வேற, அஞ்ச வேண்டிய ஒரு முறைன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். ஹக்க துக்காத்தி வலாத்தமுத்துன்னு இல்லாவான்னு சொல்லி, அல்லாஹ்வை நீங்க அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சியே தவிர, அஞ்சிதான் நம்ம மரணிக்கணும், வாழணும். அப்ப ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அந்த இறையச்சத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இறையச்சம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நமக்கு கேட்டோம்னா பதில் தெரியாது. ஆனா இதே மாதிரி நம்ம இந்த குர்ஆனுடைய ஹதீஸ்லயும் நம்ம எடுத்து பார்த்தோம், இறையச்சம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அதுக்கு சரியான ஒரு தெளிவான ஒரு டைரக்டான ஒரு அர்த்தத்தை நம்மளால தேட முடியாது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இங்க ஒரு சபையில இப்ப கேட்கிறோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு நம்ம பயப்படுறது, அல்லாஹ் நம்மள பார்க்காட்டா, நம்ம அல்லாஹ் பார்க்காட்டாலும் அல்லாஹ் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம எது செஞ்சாலுமே அல்லாஹ் நம்மளை பார்க்கறான்ற எண்ணம் அப்படின்னு ஒரு புத்தம் பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தை நம்ம சொல்லிட்டு போயிருவோம், அப்படிதானே? அப்ப இதை பற்றி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, மா தக்வா, இறையச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு அழகான ஒரு வரைவிலக்கணம், ஒரு அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் தக்வா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சம்பவமும் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயமும் எப்படிப்பட்டது என்றால், நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய ஒரு நவீன காலத்துல மிகப்பெரிய அளவுல கரெக்டா பொருந்தக்கூடிய ஒரு அழகான வரைவிலக்கணம். அப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, மா தக்வா, இறையச்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் போது அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுதான் தக்வான்னு பதில் சொல்லல. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, முட்கள் நிறைந்த ஒரு பாதை இருக்குது, முட்கள் நிறைந்த ஒரு பாதை இருக்குது, கரடு முரடான ஒரு அடர்ந்த பாதை, அது அந்த முட்கள் நிறைந்த பாதை எப்படி இருக்கும், கரடு முரடான ஒரு பாதையாக இருக்கு. இந்த பாதைக்குள்ள நீங்க எப்படி போவீங்க, எப்படி நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு அழகான ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஆடையிலும் என்னுடைய மேனியிலும் எந்த ஒரு சிறு ஒரு துரும்பு கூட படாத அளவுக்கு, சிறு ஒரு கிழிசல் படாத அளவுக்கு, என்னுடைய மேனியில ஒரு சிறு உராய்வு படாத அளவுக்கு ரொம்ப கவனமா, ரொம்ப பயந்து, ரொம்ப மெதுவா எடுத்து என்ன செய்வேன், அந்த இடத்துல என் ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிடக்கூடாது, என்னுடைய மேனிலையும் என்னுடைய உடல்லையும் எந்த ஒரு
காயமும் ஏற்படக்கூடாதுன்னா நான் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ அந்த அளவு கவனமா நடந்து போவேன் அப்படின்னு ஒரு பதில சொன்ன உடனே இதுதான் தக்குவா அப்படின்னு சொல்லி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ஒரு வார்த்தையில நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மள தீமை வழிப்படுத்துறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. இன்னைக்கு யூடியூப்லயோ இல்ல நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு நெட்வொர்க்ல வந்து ஒரு பயானை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். இல்ல உதாரணத்துக்கு பயானுக்கு கூப்பிடுறாங்க நம்ம போவோம்னு சொல்லி வரும்போதே இடையில ஓடி 1000 பாதைகள் ஓடி சைத்தான் என்ன செய்யலாம் நம்மள டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை எல்லாமே தாண்டி நம்ம மனசை கட்டுப்படுத்தி அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காகன்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குல்ல, அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், நம்ம அல்லாஹ்காண்டி இந்த அமலை செய்யறோம், அல்லாஹ் நாளைக்கு நமக்கு என்ன மறுமையில கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இரையச்சம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு வந்து எந்த அளவுக்கு நன்மையானதாக இருக்குதோ அதே அளவுக்கு இந்த டெக்னாலஜிக்கு வந்து நமக்கும் நம்மளுடைய இரையச்சத்துக்கு மத்தியில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய போர் விஷயமாவே இருக்கு. எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, பயான் பார்க்கணும் இல்ல பயான் விஷயமா கேட்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கு கீழே 1000 விஷயங்கள் எப்படிதான் இருக்கும், ஹராமான விஷயங்கள் தான் இருக்கும். பயான் மேல ஓடிக்கிட்டு இருக்கும், கீழேயே தேவையில்லாத சீரியலுக்கான ப்ரோமோ இல்ல மற்ற ஏதாவது இந்த உலக ஆதாயத்துக்கான ப்ரோமோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நல்லா இருக்கேன்னு தன்னை அறியாமலே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த கிளிக் பண்றோம். அப்ப இது என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, 1000 கெட்ட வழிகள் இருக்கு, ஆனா நம்ம போறதுக்கு ஒரே ஒரு நல்ல வழி தான் இருக்கு. அப்ப இந்த நல்ல வழியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா பல போராட்டங்களை நம்ம என்ன செஞ்சுதான் செய்யணும், சந்திச்சுதான் ஆகணும். ஈஸியா என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்வே கேட்கிறான்ல குர்ஆன்ல வந்து நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கும் போது சொல்லுனா, நீங்க வந்து ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் போக முடியாதுன்னு அல்லாஹ்வே பதிலுமே சொல்றான். மனிதன் வந்து ரொம்ப இலகுவான முறையில சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்களா, அப்படி போக முடியாது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது மனிதன் வந்து அவனுடைய இரத்த நாளங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயுமே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கு. அப்ப ஒரு முஸ்லீம் வந்து அவனுக்கும் அவனுடைய ஈமானுக்கும் அவனுக்கும் அவனுடைய இரையச்சத்துக்கும் மத்தியில எப்பவுமே போராடி கொண்டே இருக்கிறோம். நம்மளே யோசிப்போம், பயானுக்கு கேட்கிறோமே, நல்ல ஒரு இரையச்சம் நமக்கு வருது, ஈமான் அதிகமாகுது. ஒரு மிஷின் மட்டும் கண்டுபிடிச்சு கையில கொடுத்தா நல்லா பயான் கேட்கும்போது நம்மளோட டெம்பரேச்சர் எப்படி போய்கிட்டே இருக்கும், நல்லா ஹையா போய்கிட்டே இருக்கும். இதே வீட்டுக்குள்ள போனா நமக்கு இரையச்சம் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது இதே மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலுமே நடக்கு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்றது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த சஹாபி வந்து அவங்களுடைய மரணமே வந்து பெரிய ஒரு சூப்பரான ஒரு மரணம். எப்படிப்பட்ட மரணம்னா, திருமணமான அன்னைக்கு இரவு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போருக்கான அழைப்பு வரும். இவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா புது மாப்பிள்ளை அப்படிதானே. ஆனாலுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நான் போய் போர் புரியுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி நைட்டு குளிப்பு கடமையான நிலையிலே போயிருந்தாங்க. போய் அந்த இடத்துல ஷஹீதுமா ஆயிடுவாங்க, ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க. அந்த இடத்துலயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ரூஹு போய் ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மறுநாள் போருக்கான அந்த உயிர் தியாகம் செஞ்ச தியாகிகளினுடைய உயிரெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கையில, மரணிச்சதுக்கு பிறகு ஷஹீதான பிறகு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க சில சஹாபாக்களை, ஹன்லலா வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க வந்தாங்க போருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப போய் அவங்க மனைவிட்ட கேட்கும் போது, என் கணவர் குளிப்பு கடமையான நிலையில தான் போருக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, மலக்குமார்கள் ஹன்லலாவை குளிப்பாட்டி கொண்டு இருக்கிறார்கள். இங்க பாருங்க, தண்ணி சொட்டும், சைட்ல என்ன செய்யும், தண்ணி சொட்டும். கசலுல் மலாய்க்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புனை பெயர் கூட இருக்கு, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன, எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் வந்து எவ்வளவு அழகான ஒரு மரணத்தையும் குளிப்பாட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை யாருக்கு கொடுத்துருக்கான், அந்த சஹாபிக்கு. மலக்குமார்கள் வந்து குளிப்பாட்டுறாங்க. நம்ம இவ்வளவு ஒரு அழகான ஒரு மரணம் பெற்ற இந்த ஒரு மனிதர், இந்த சஹாபி, அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு சபையை விட்டு கொஞ்சம் ரோட்ல நடந்துட்டு போகும்போது, நான் முனாஃபிக் ஆயிட்டேன் தன்னாலே கத்திக்கிட்டு போறாங்க. இப்ப இதை பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கு தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப முக்கியமான முதல் நண்பரே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணு. ரெண்டாவது யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். இப்படி பல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அடுத்து அந்த பொறுப்பே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தானே போகுது. அப்படிப்பட்ட அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க.
என்ன ஆச்சு, எதுக்காண்டி முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரசூல்லாவுடைய சபையில இருக்கும்போது என்னுடைய இரையச்சம் எப்படி இருக்கு, என் ஈமான் எப்படி இருக்கு, நல்ல ஹையஸ்டா இருக்கு. ரசூல்லா விட்டு நான் வெளியே வந்த உடனே என்னுடைய ஈமான் எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல, என் இரையச்சம் எங்க போகுதுன்னே தெரியல. நான் உலகத்தின் பக்கமும் என்னுடைய மனைவிகளின் பக்கமும் என்னுடைய குழந்தைகளின் பக்கமும் என்னுடைய எண்ணங்கள் ஃபுல்லா போகுது அப்படின்னு அபூபக்கர் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தல. அப்படியா, எனக்கும் அப்ப அப்படித்தானே இருக்கு, அப்ப நானும் முனாஃபிக் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ளே வந்துருது ஒரு பயம். அப்ப நானும் முனாஃபிக் ஆயிட்டேனா, வாண்ணா நம்ம முதல்ல போய் ரசூல்லாட்ட போய் இதை பத்தி பேசுவோம்னு சொல்லி 2 பேரும் என்ன செஞ்சிடறாங்க, ரசூல்லா கிட்ட போய் பேச போறாங்க. யார் ரசூல்லா, உங்க கூட இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி மறுமை நாளை பற்றியான முழு சிந்தனைகள் எங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களை விட்டுட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம், உலகத்தை பற்றியும் உலக சிந்தனையும் குடும்ப வாழ்க்கையும் பற்றியும் எங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கே யார் ரசூல்லா அப்படின்னு சொல்லும்போது, ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் ஒரு முஃமின், ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும், நெற்கதிரை போன்று இருக்கும். ஒரு காற்று அடிக்கும் போது அந்த நெற்கதிர் ஒரு பக்கம் சாயும், திரும்ப மறுமுறை காற்று அடிக்கும் போது அந்த நெற்கதிர் என்ன செய்யும், இந்த பக்கம் சாயும். ஒரு முஃமின் அப்படிதான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வை பற்றி ஞாபகங்கள் ஊட்டப்படுகின்ற போது என்ன செய்யறது, நெற்கதிர் இந்த பக்கம் சாகிற மாதிரி ஈமான் நமக்கு அதிகரிச்சுட்டே வருது. அந்த சிந்தனைகளை விட்டு விளக்கும் போது நம்மளுடைய ஈமான் என்ன செஞ்சிருது, இரையச்சம் என்ன செஞ்சிருது, பலகீனமாயிருது. அப்ப இந்த ஹதீஸும் இந்த சம்பவமும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கக்கூடிய இந்த வரைவிலக்கணம் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிளாங்க் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. அப்படிதானே, எனி டைமே பூஸ்டேஜ் ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, யாராலையுமே இருக்க முடியாது. அப்போ ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இரையச்சத்தை விட்டுருதோம், ஈமான என்ன செஞ்சிருந்தோம், மறந்துருதோம். இன்னைக்கு அதுதானே நடக்கு, தொழுதுகிட்டே இருக்கிறோம், திடீர்னு நம்மள அறியாமலே தொழுகையை மறக்கிறது வேற, தொழுகை நம்மளை விட்டுருதோம், அலட்சியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. பயானுக்கு கண்டினியூவா வரும், திடீர்னு ஒரு நாள் நம்ம காணா போயிருந்தோம். அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், முன்னிறுத்தி இரையச்சத்தின் பக்கமும் ஈமானின் பக்கமும் போகணும். எங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்படுது, எந்த இடங்கள்ல பயான்கள் நடக்கு, எங்க போய் நம்ம ஈமான இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, டீஹைட்ரேஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி டீஹைட்ரேட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ் கூட்டிட்டு போய் உடனே ஒரு குளுக்கோஸை போட்டோன்னே அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைச்சிரும். வீட்டில் வச்சு சுடு தண்ணி வடித்த கஞ்சியை கொஞ்சம் கொடுத்து குடிச்சோன்னே என்ன ஆயிடுது, ஒரு பூஸ்டேஜ் கிடைச்சிருதா, இப்படியே உடம்ப தேத்துறோமா. இந்த அடிப்படையில தான் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பலகீனம் ஆயிருதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து நம்மளால ஈமானிய பூர்வமா இரையச்சம் அறிய அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில என்னைக்குமே வாழ்க்கையில எந்திக்கவே முடியாது. மனிதன் ஒரு கட்டத்துல நல்ல ஈமானோடு இருக்கதான் செய்வாங்க, ஒரு முக்கியமான கட்டத்துல ஈமான் நமக்கே இல்லாம இருக்கதான் செய்யும். நம்மளா இப்படி இருப்போம், நமக்கே கேள்வி கேட்போம், படுத்துட்டு தான் இருப்போம், தொழணும்னு நினைக்கிறேன், தொழ மாட்டுக்கணும், எப்படி தொழுதோம், தஹஜ்ஜுத் எப்படி தொழுதோம், எப்படி குர்ஆன் ஓதணும், எப்படி நம்மள்டே நம்மளை பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம மனசுக்குள்ளே 2 மனசு பேசும். ஒரு சைடு என்ன செய்யறது, பிறகு தொழுவோம், இன்னொரு இடத்துல எப்படி தொழுதுட்டு இருந்தோம், இப்ப பத்தியா நின்று தொழவா முடியுது, உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருக்கோமே, நல்லா தொழுதுக்கு எவ்வளவு சுன்னத் தொழுதும், எப்படி தஹஜ்ஜுத் தொழுவோம், சின்ன பிள்ளையா இருக்கல என்னென்னலாம் ஓதணும் அப்படின்னு நம்மளுக்கு இந்த சைடு ஒரு மனசு பேசும். அப்ப 2 மனசு ஒரு மனுஷனுக்கு இருக்கு. அந்த ஒரு மனசுதான் என்னது, ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மஜ்ரத்தம், உங்களுடைய ரத்தங்கள்ல ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் ஷைத்தான். அப்ப ரத்தங்கள்ல ஓடுதுன்னா ஷைத்தான் ஸ்பெஷலான என்ன செய்யாது, போகாது. இந்த மாதிரியான எண்ணங்களை என்ன செய்யறது, ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு முஸ்லீம் அவனுக்கு மத்தியிலும் அவன் இரையச்சத்திற்கும் அவனுடைய ஈமானுக்கும் போராட்டம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறது, ஒரு இடத்துல போய் நின்று போராடுறதுலாம் இல்லை, உள்ளத்துக்கும் நமக்கு மத்தியிலே பேசிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, இன்னஃபி ஜஸதி முல்ஹா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு இதா ஃபஸதத் ஃபஸத ஜஸது குல்லு. உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு, அது சீராகி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா உடல் முழுவதும் சீராகிவிடும். அது சீர்கெட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹிய கல்ப், அதுதான் என்னது, உள்ளம் அப்படின்னு ரசூல்லா தன்னுடைய உள்ளத்தை பார்த்து கையை காமிச்சு 3 வாட்டி சொல்லுவாங்க. இந்த உள்ளம் சீராக இருந்துருச்சு ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய அனைத்து அப்படியே அந்த பார்ட்ஸுமே கரெக்டா, அதாவது உடம்பு சரியில்லாம கோவமா ஸ்டேஜ் அந்த மாதிரி இல்லை, உடம்பு சரியில்லைனாலுமே நம்மளுடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் இருக்குன்னா நம்ம நல்லா இருப்போம். இந்த வஹிய கல்புன்னு சொல்லும் போது இன்னொரு ஹதீஸ்மே ஞாபகம் வருது. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரசூல்லா சொல்லுவாங்க, அத்தக்வா ஹாஹுனான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னுடைய உள்ளத்தை
உள்ளத்தை பார்த்து கையை காமிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில பேசும்போது என்ன சொல்றாங்க, அத்தக்வா ஹாஹுனா அப்படின்னு சொல்லி உள்ளத்தை சுட்டி கையை காட்டுறாங்க. நம்ம மேல உள்ள ஹதீஸ் இந்த 2வது ஹதீஸையும் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது, தக்குவா அப்படின்றது உள்ளத்துல இருக்கு. உள்ளம் சரியாயிருச்சுன்னு சொன்னா உடல் முழுவதும் நமக்கு எப்படி ஆயிருது, சரியாகி விடுது, அப்படிதானே? அப்ப நம்ம எதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம், நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். எப்படி பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்துல நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உள்ளத்துல நம்ம கொடுக்க வேண்டிய மெயினான ஒரு இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா இரையச்சம் தானே. இந்த இரையச்சம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண இரையச்சமா இருக்காது. இது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான். இந்த இரையச்சத்தை வந்து 3 கேட்டகரியில என்ன செய்யறாங்கன்னா பிரிச்சு காட்டுறாங்க. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பர்சனல் லைஃப்ல அவன் நல்லா இருக்கிறான். பர்சனலா என்னது, அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில மிக தக்வா உடைய ஒரு மனிதனாக இருக்கிறான். 2வது அவன் அதே மனிதன் பப்ளிக்ல எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு பார்த்த கோவப்படக்கூடிய ஒரு மனிதனா, இவன் நான் எப்ப பார்த்தாலும் சிறுமுஞ்சா இருப்பானே, இவன் நான் இவ்வளோ கோவப்படுவானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவன் பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கிறான், பர்ஃபெக்டான ஒரு முஸ்லீமா இருப்பான். 2வது ஒரு மனிதனை சொல்லும்போது அவன் பர்ஃபெக்ட்லேயும் சரி இல்லை அவுட் சைடும் சரி மனிதர்களுக்கு மத்தியிலையும் சரி பேலன்ஸ் பண்ணுவான், அல்லாவுக்கும் பயப்படுவான், மனிதர்கள்ட்டையும் நல்ல மாதிரி நடந்துக்குவான். 3வது ஒரு மனிதன் இருக்கான். அந்த மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய பர்சனல் லைஃப்லையும் நல்லா இருக்க மாட்டான். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி இருப்பான்னா நல்ல கெட்டப் போட்டுட்டு இவங்க நல்லா தொழுவாங்களே, நல்லா ஓதுவாங்களே, இவங்க தானே அப்படி இவங்க இப்படி அப்படின்னு மக்கள் புகழ்றதுக்காண்டியே இருப்பாங்க. சரியா? 4வது ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா எல்லாமே அவனுடைய பர்சனல்ல வந்து எப்படி இருப்பான் அவனுடைய பர்சனலை பொறுத்த வரைக்குமே அவனுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அந்த 4வது மனிதனை பத்தி ஒரு ஹதீஸுமே வரும், நான் அதை உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்ப இந்த மனிதர்கள்ல யார் சிறந்ததா தெரியும், அந்த 3வது கேட்டகரி தான் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். ஏன்னா அல்லாவிடத்துலையும் சரியாக இருக்காங்க, பர்சனல் லைஃப்லையும் சரியாக இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கேட்டகரியே எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் சிடுன்னு இருக்காங்க, ஆனால் பர்சனல் எப்படி இருக்காங்க. ஆனால் உண்மையிலே முதல் தர மனிதர் வந்து ரொம்ப சூப்பர். எந்த அடிப்படையில் அவங்க மக்களுக்கு மத்தியில் சிடுன்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. மறைமுகத்தில் யாருக்கு நம்ம அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணும், அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவங்களா இருக்கணும், அப்படிதானே? ஒரு குகைவாசி சம்பவம், ஒரு 3 பேர் போய் குகையில போய் மாட்டிக்குவாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து அந்த இடத்துல பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா துவா செஞ்சு அந்த குகையை விளக்குவாங்க ஒவ்வொருத்தருமே. அதுல ஒருத்தர் வந்து துவா செய்யும் போது, யா அல்லாஹ் நான் என்னுடைய சிறிய தந்தை மகள் மீது ஆசைப்பட்டேன், அந்த பிள்ளை நீ நிக்கா முடிக்க மாட்டேன்ருச்சு. ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைக்கு பண தேவை ஏற்பட்டுச்சு, ரூபா தேவை ஏற்பட்டுச்சு. அப்ப நீ இன்னைக்கு என் கூட இருந்தனா உன்னுடைய பணத்தை நான் வந்து உனக்கு பூர்த்தி செஞ்சு தரேன்னு சொல்லவும் அதே மாதிரி அந்த பிள்ளையும் சம்மதிச்சு வந்துருச்சு. நான் அவளை நெருங்கும் போது இத்தக்கில்லா அல்லாவுக்கு நீ அஞ்சுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் உனக்காக பயந்து அந்த இடத்த விட்டு அவளை விட்டே நான் நகண்டுட்டேன். அப்ப இதுதான் என்னது பர்சனலா அவங்க தன்னைத்தானே பயந்து வெளியே வர்றது. ஆனா அவங்க வெளிப்புறத்துல எப்படி இருந்தாங்க, அந்த பெண்ணின் மீது ஆசை இருந்தாலுமே அதுக்காக தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நமக்கு பாவங்கள் செய்யறதுக்கு நிறைய வழி வரும்போது செய்யக்கூடிய அந்த எட்ஜுன்னு ஒன்று வரும்ல, ஒரு முனை பாயிண்ட், அந்த செய்கிறோம் அது வட்டி வாங்கக்கூடாது அப்படின்றது தான் பெரிய விஷயம். மார்க்கத்தில் பெரும்பாவத்தில் ஃபர்ஸ்ட்லேயே அது ஷிர்க்குக்கு அடுத்து இருக்குது. வட்டியே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கும், கொண்டுட்டு போய் அந்த கடையில் போய் நகையை வைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எவ்வளோ விஷயம் கேட்டிருக்கோம், இதை வச்சு நம்ம இது பண்ண உயிர் வாழ வேண்டாம், இதுக்கு அடுத்து எல்லாம் ஒரு வழியை நமக்கு அதுதான் சோதனை. அதுதான் என்னது, அந்த வட்டிக்கு போகிற வரைக்கும் எல்லாம் நம்மளை சோதிச்சுட்டே இருப்பான். போய் வாங்கிட்டோம்னா பாவம், ஆனால் போகிற வரைக்கும் நமக்கு என்ன எழுதப்படாது, பாவங்கள் எழுதப்படாது. அந்த நேரத்துல ஒரு ஹிதாயத் எல்லாம் கொடுத்தோன்னே நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துடுறோமா. அப்ப இதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை. நம்ம வெளிப்புறத்துல எப்படி பேக்கிட்டு இருக்கோம், வட்டியை வாங்கிடுவோம் அப்படின்னு தான் போறோம். ஆனா ஒரு கட்டத்துல ஹிதாயத் கரைஞ்சு என்ன செஞ்சோம், வட்டி வேண்டாம், அல்லாஹ்வுக்காண்டி நம்ம இதை வந்து பொறுத்துக்குவோம், அப்படியே ரூஹ் போனாலும் அது ஷஹீதுடைய அந்தஸ்துல தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லி வந்துடுவோம். நம்ம இந்த இரையச்சம் வந்து இப்படிதான் நமக்கு மத்தியில என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஊசலாடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு மனிதர்கள் வந்து நம்ம சொல்றோம், அந்த மனிதர்கள் வந்து என்ன சொன்னோம், 4வது ஒரு கேட்டகரியில சொன்னோம்னா அந்த மனிதனுடைய பாவங்கள் அவனுக்கு பத்தியில தெரியவே தெரியாதுங்கம்மா. இந்த மனிதனுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாம் வந்து மறுமை நாள்ல ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் அவங்கவுங்க தவறுகளை சுட்டி 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 பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேட்டகரியில இருக்க ஒரு சில மனிதர்களை கூப்பிடுவான். நல்லா கூப்பிட்டு அவங்க தனக்கு எதிராக உட்கார வச்சுட்டு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த மனிதனுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த மனிதனுக்கு பின்னாடியே ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் போடப்பட்டிருக்கும்.
போடப்பட்டனே அல்லாவுக்கு முட்டுக்கு நேர்கட்டில் புகாரியுடைய ஹதீஸ்ல அப்படியே வருது, அல்லாவுக்கும் அந்த மனிதனையும் முட்டு ஒட்டி உட்கார வச்சிருவான். அல்லா உட்கார வச்சுட்டு அந்த மனிதன்கிட்ட கேட்பானா, அல்லா இந்த பாவம் செஞ்சியா? ஆமா. இந்த நேரத்தில் இதை செஞ்சியா? ஆமா. அப்ப செஞ்சு அப்படி கேட்க கேட்க அந்த மனிதனுடைய மனசுல தோணுமா, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அல்லாஹ் வந்து அந்த மனிதனை பார்த்து பதில் சொல்லுவானா, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், நரகம். நரகத்தை காமிச்சிடுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உனக்கு கொடுக்குற இடம் எதுக்குமா சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அவன் நினைச்ச வரைக்குமே எப்படி இருக்கு, நமக்கு நரகம்தான் கிடைக்க போகுதுன்னு தான் அவன் நினைச்சிருப்பான். இப்போ சொர்க்கத்தை காமிச்ச உடனே அவனுக்கே அறியாம அது எப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு கேட்டகரியில நம்ம வரணும் அப்படின்னா இதுக்கு தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு சிறிய ஒரு அமல் செஞ்சாலே போதும். பெரிய அமல்னால பிறருடைய பாவ குற்றம் இந்த உலகத்துல செய்யறாங்க தெரியுமா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு முஸ்லிமான எல்லாருமே நமக்கு யாரு, சகோதரன் சகோதரிகள். இவங்க செய்யக்கூடிய இந்த பாவங்கள், ஒரு தவறு செஞ்சிருந்தாங்க, ஏதோ ஒரு விபச்சாரம் செஞ்சிருந்தாங்க, திருடி இருந்தாங்க, ஆனா அதுக்கடுத்து அவங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருந்தாங்க பார்த்தீங்களா. அப்ப அந்த விஷயத்த நம்ம எல்லாருக்குமே பரப்பக்கூடாது. அவங்களுடைய குறையை நம்ம மறைச்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த உலகத்துல ஒருத்தவங்க குறையை மறைக்கிறது ஈஸி அப்படிதானே. நாளைக்கு மறுமையில நம்ம குறைய வந்து அல்லாஹ் நம்ம அது ரொம்ப பயந்துகிட்டே இருப்போம், இன்னைக்கு இந்த தப்பு செய்யலாம் யாருக்கும் தெரியாதுதான், நான் நாளைக்கு மறுமை நல்ல யாருக்கு தெரிஞ்சிடும் இந்த விஷயம், அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுவான். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், பகிரங்கப்படுத்திடுவான். எல்லா மனிதர்களுமே அந்த இடத்துல அந்த சபையில நிற்கும் போது நீ இந்த தவறுகள் செஞ்ச, நீ இப்படி பண்ணுனன்னு சொல்லும் போது அங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும், அந்த நாள் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மளை மட்டும் கூப்பிட்டு நீ இந்த பாவத்தை செஞ்ச, உனக்கு நான் மன்னிச்சு உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கன்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னது, நம்ம அவங்களுடைய குற்றங்கள், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய ஒரு குற்றத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது. அதை சொல்லி பிளாக்மெயில் பண்றதோ அதை சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துறதையோ மார்க்கம் என்ன செய்யல. அப்போ ஒரு இரையச்சம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது நற்குணம் அவனுக்குள்ள வருது அப்படிதானே. அப்ப இரையச்சம் அப்படின்றது இந்த உலகத்துல எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு 10 விஷயத்த அழகா கிஃப்டா கொடுத்துருது. அல்லாஹ் வந்து என்ன செய்தான், குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துலயுமே அதை பத்தி சொல்லிக்கிட்டே வரான். சரியா, முதல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது 8வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல சொல்லி காட்டுறான், இரையச்சம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுறானோ அவங்களுக்கு மார்க்கத்துல அறிவு கொடுக்குறான் அப்படிதானே. அந்த மார்க்க அறிவு மூலமா அவங்களுக்கு ஒரு இல்மு கிடைக்கி அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னா தத்தப்போ அந்த இரையச்சம் உள்ள நபர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்திலும் நேர்வழியை கொடுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்குறான், யாருக்கு இரையச்சம் இருக்குதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், அல்லாஹுடைய நேர்மையான ஒரு பாதையில ஷிர்க் இல்லாம பிதாத் இல்லாம அல்லாஹுக்கு எந்த ஒரு பொருளையை கொண்டு சொல்லாலையும் சரி செயலாலையும் சரி இபாதத்துடைய விஷயத்திலையும் சரி என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க இணை வைக்க மாட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு நியாமத், அல்லாஹ்வுடைய ஹிதாயத் கிடைக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் வேணும் அப்படிதானே. ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, ஒரு சஹாபி அன்னைக்கு போர் நடக்கும், நான் இன்னைக்கு போர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அந்த மனிதர் வருவார். அது வரைக்குமே அவர் வந்து யாருன்னா காஃபீரா இருப்பார். அவர் யாரா இருப்பாரு, காஃபீரா இருப்பார். அவர் வந்து ரசூல்லாட்ட வந்து கேட்பாங்க, அல்லாஹுடைய தூதரே நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த போர் முடிஞ்சோடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ரசூல்லா சொல்லுவாங்க, வேண்டாம், இப்பவுமே நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வுக்காண்டி போர் புரிங்கன்னொடனே சரின்னு ஷஹாதத் சொல்லிட்டு உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, போர் புரிய போயிருக்காரு. போர் புரிஞ்சு அன்னைக்கு அந்த டைமிங்ல கொஞ்ச நேரத்துல ஷஹீத் ஆயிடுவார். ரசூலா அந்த சஹாபியை பார்த்துட்டு அஜ்ரன் என்னது, கூலி, கசீரா அதிகமான நற்கூலி உடையவர், அமலன் கலீலா குறைவான அமல்கள் செஞ்சவர், அதிகமான கூலி கிடைச்சிருக்கு, குறைவான நன்மை, ஒரு வக்து கூட தொழுதுருக்கல, ஒரு சுஜூது கூட என்ன செய்யல, அவரு அல்லாஹ்வுக்காண்டி சஜ்தா செய்யல, ஒரு சதக்காவோ ஒரு வார்த்தையை அல்லாஹ் பத்தி அவர் பேசல. ஆனா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியாமத் என்னது கொடுத்துருக்கான், அமலன்
அமல் வந்து கசீரா, ரொம்ப கலீல் தான், குறைவாக தான் இருக்கு. ஆனா அஜ்ரன் எப்படி இருக்கு, கூலி நற்கூலி எப்படி இருக்கு, கசீரா அதிகமானதாக இருக்கு. அவரை பத்தி சொல்லும் போது இந்த சுஜூதும் செய்யல, ஒரு வக்து தொழல, அவரு எந்த இடத்துலயுமே அல்லாவுக்காக எந்த ஒரு விஷயமும் செய்யல. ஆனா அவர் சொன்ன விஷயம் என்னது, ஹிதாயத் எனும் நேர்வழிய அன்னைக்கு காலையில கிடைச்சிருச்சு. அப்ப அந்த ஹிதாயத் கிடைச்சதுனால அல்லாவுக்காண்டி அன்னைக்கு போர்ல போய் இறங்குனாரா, இரையச்சம் தானே அதுக்கு காரணம். நம்ம சொல்லிட்டோம், பேசாம வீட்டுக்கு போயிரும் நினைச்சாரா, ஹிதாயத் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், அல்லாஹ்க்காக அல்லாஹ்க்கு பயந்து நம்ம இந்த போர்ல கலந்துக்கணும்னு நினைச்சாரா, இதுதான் இரையச்சம். அப்ப இந்த இரையச்சம் கொடுக்கும் போது நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஹிதாயத் என்னும் நேர்வழியே கொடுக்குது. ரெண்டாவது என்ன அல்லாஹ் சொல்றோம், யுகஃபிர் அன்கும் செய்யாத்தி வயகுஃபிர் லக்கும். யாருக்கு இரையச்சம் இருக்கிறதோ அந்த இரையச்சம் உள்ள நபர்களிடத்தில் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த மனிதர்களினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது திக்ருல் அல்லக்கும் எத்தக்கூன், யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உபதேசங்கள் என்ன செய்யும், பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். நம்ம 1000 பேர்கள்ட்ட இல்லை 2 லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போய் மார்க்க கல்வியை நம்ம முஸ்லீமா இருக்க மக்கள்கிட்ட போய் சொல்றோம்னு வச்சுக்கோம், நீங்க தோழுங்க, நோன்பு வைங்க, இல்லை பயானுக்கு வாங்கன்னு ஒரு 1000 வாட்டி சொன்னாலும் சரி, சில பேர் எந்திக்கவே மாட்டாங்க. என்ன இல்லை, அவங்க உள்ளத்துல இரையச்சம் இல்லை. நம்மளே கேட்கும், நாங்கள் சொல்லுவோம் உஸ்தாத், ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க, அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த உள்ளத்துல இல்லை. அப்போ எப்படி வருவாங்க, வரமாட்டாங்க தானே. அப்போ உள்ளத்துல யாருக்கு இரையச்சம் இருக்கோ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கி, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கிடைக்கி, இன்னொன்று அல்லாஹ்வுடைய உபதேசம் இவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லும்போது இவர்களுக்கு நற்குணங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மேலே உள்ள ஒரு இது பார்த்தோமா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு யாருக்கும் தெரியாமல் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது. என்ன ரீசன், அவங்களோட ஒரு நிறைய நல்ல ஹேபிட்ஸோட இருந்திருப்பாங்க. அப்போ இந்த நற்குணம் யார்கிட்ட இருக்கும், பெரிய பெரிய டிகிரி படிக்கிறவங்கள்ட்டலாம் இருக்குமான்னு கேட்டால் பெரிய டாக்டராக இருப்பார், குழந்தை ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார், ஆனால் அந்த குழந்தைட்டே அன்பை பேச மாட்டார். இதெல்லாம் என்னம்மா குழந்தை டாக்டர் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, அந்த குழந்தைகிட்டயே ஒரு சிரிச்சே பேச மாட்டாங்க. படிப்பு என்னத்துக்கு, இதே ஒரு ரசூல்லா எப்படி நமக்கு பெரிய ஒரு ரோல் மாடல். ரசூல்லாவை பற்றி அனஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது, ரசூல்லாட்ட நான் 10 வருஷமா வேலை செஞ்சுருக்கேன், என்னை ஒரு நாள் கூட ஒரு முறை கூட என்ன செஞ்சதில்லை, இதை நீ ஏன் செஞ்சன்னு கேட்டதில்லை, இதை நீ இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு கூட என்கிட்ட கேட்டதில்லை, சி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்ன செஞ்சது என்னதில்லை, சொல்லலை. அப்போ அந்த இரையச்சம் எவ்வளோ ஒரு நல்ல குட் கேரக்டர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கு. நம்ம இன்னைக்கு நல்ல ஹேபிட்ஸ் வரணும், இல்லை பிள்ளைங்க நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், கொண்டுட்டு போய் பெரிய ஸ்கூலில் சேர்க்குறோம், ஹிந்தி கிளாஸில் சேர்க்குறோம், டியூஷனில் சேர்க்கோம், டைப் கிளாஸில் சேர்க்கோம், 10வது கம்ப்யூட்டர் கிளாஸு, கராத்தே கிளாஸு, சிலம்பம் சொல்லி அடுக்கிக்கிட்டே போகிறதுனால பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதனால் அவங்க அடுத்த ஒரு லைஃப் ஸ்டைலை, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா, இஸ்லாம் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமை விட ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் யாருக்காவது கிடைக்குமா, மற்ற எந்த பிள்ளைகளுக்காவது கிடைக்குமா. காலையில் 5 நேரமும் எஞ்சி தொலை சொல்லுது, பெற்றோர்களை சீன் கூட அம்மாவை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது, அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுது, பெரியவங்கள்ட்ட கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது, யாரை பார்த்தாலுமே அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லணும், வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லணும், பாத்ரூம்குள்ளே போனால் ஆம்பளை பிள்ளையானாலும் பொம்பளை பிள்ளையானாலும் கீழே உட்காந்து 1 பாத்ரூம் போகணும். எவ்வளோ ஒரு அழகான மெச்சூரிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலை நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கு. இதை விட்டுட்டு அந்த காலேஜில் சேர்க்க, அந்த ஸ்கூல் சேர்க்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்ட சொல்லுவோம் தெரியுமா, இன்னைக்கு நாகரிகம் கூட 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 மக்களுக்கு மத்தியில் அனாச்சாரங்கள் அதிகமாயிருச்சு. அறிவு வளர வளர பெண் சுதந்திரத்தை பற்றி பேச பேச ஆடை சுதந்திரம் சொல்லி ஆடையே இல்லாமல் இன்னைக்கு என்ன செய்தாங்க மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்னைக்கு அதுதான் சூழ்நிலை. நவீன கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், ஸ்மார்ட் கல்வி எல்லாமே. கல்வி அப்படின்றது ஜஸ்ட் இந்த உலகத்தில் அவங்கள மதிக்கிறதுக்காக மட்டும்தான். அவங்கள மாற்றணும், அவங்க ஹேபிட் ரீதியாக மாறணும், அவங்க ஒரு சிறந்த சமூகமாக நமக்கு அடுத்த ஒரு நல்ல ஜென்ரேஷனாக வரணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ள என்னத்தை நம்ம கொடுக்கணும், அல்லாஹுடைய தீனை கையில் கொடுக்கணும், அல்லாஹுடைய மார்க்கத்தை அவங்க கையில் நம்ம என்ன செய்யணும், ஒப்படைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்க முடியும். அந்த குழந்தை 5 நேரமும் தொழுதுன்னு சொன்னால் போய் பேசுமா, அந்த குழந்தை அம்மா கீழ்படியணும்னு சொல்லி கொடுத்தா சரின்னு தானே சொல்லும். அப்போ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன வேணும், அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய பட்டப்படிப்பு, பெரிய கிளாஸு, டியூஷனு, நீட் எக்ஸாமுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி படிக்க வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மக்தப் மதர்சாக்கோ இல்லை ஒரு குர்ஆன் சம்பந்தமான அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விக்கு அனுப்பி வச்சா மட்டும்தான்
அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த பிள்ளைகளால வாழ முடியும். அப்ப இது எல்லாமே எப்போ நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வின் மீது அந்த இரையச்சம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் அடுத்து இந்த இரையச்சம் யாருக்கு இருக்கோ அவங்கள பத்தி சொல்லும்போது வலிபாசு தக்வா ஹைருன் தாலிகா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆடைகளிலே மிக சிறந்த ஆடை எது தெரியுமா, இரையச்சம் என்ற ஆடை தான். இன்னைக்கு நம்ம நினைப்போம் நம்ம கல்யாணப்பட்டு தான் இருக்கிறதுலையே விலை உயர்ந்த பட்டு நினைக்கிறது. பிள்ளைகள் என்ன நினைக்கும், போன நோம்புக்கு எங்க அம்மா எடுத்த மாதிரியே இந்த நோம்புக்கு எடுக்க மாட்டேங்க, அது அவ்வளோ ஒரு காஸ்ட்லி, எங்க அத்தா எடுத்த மாதிரி வருமா, வெளிநாட்டுல இருந்து எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு அந்த பிள்ளைகள் பேசும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, நீங்க வச்சிருக்க ஆடைகளிலே சிறந்த ஆடை. இப்ப நம்மள்ட்ட கேட்டா உங்கள்ட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஆடையை எடுத்து காட்டுங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கிறதுலையே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ இல்லை நம்ம காஸ்ட்லியே இல்லை ஒரு 200 ரூபா ட்ரெஸ்னாலுமே கணவர் முதல்ல வாங்கி கொடுத்தாருன்னு எடுத்து வச்சிருப்போம். அம்மா கொடுத்ததுன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சிருப்போம். இல்லை மாமியார்கிட்ட பெரிய அப்ரிஷியேட் வாங்கிட்டோம், அவங்க ஒன்று கொடுத்தாங்க, அதை பத்திரமா எடுத்து வச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது சிறந்த ஆடை எது தெரியுமா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இரையச்சம் தான். இந்த இரையச்சம் தான் நம்மளுடைய ஆடை. உண்மைதானே? இரையச்சம் இருந்துச்சு, ஒரு கண்ணியமா இருந்துச்சுன்னா நம்ம வெக்கப்படுவோம் தானே. வெக்கப்படக்கூடிய ஒரு மூமின் அந்த ஹராமான விஷயத்தை செய்ய வெக்கப்படுவான் தானே. ஃபர்தா இல்லாம போறதை வெக்கப்படுவான், பொய் பேசுறதுல அல்லாஹ்வுக்கு அஞ்சுவான். அப்ப நம்மள ஒரு அழகா மெருகூட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆடை என்னது, இரையச்சம் தான். சரிங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுடைய அமல்கள் எனாலுல்லாஹு தக்வா மின்கும், அவர்கள் யாரிடத்துல இரையச்சம் இருக்கோ அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுது. சஹாபிய பெண்மணிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு வக்து தொழுது இன்னொரு வக்து தொழும்போது ரொம்ப பயப்படுவாங்க, அழுவாங்க. எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னா, இந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா, இந்த திக்ர அல்லாஹ்விடத்துல நமக்கு அதாவது சந்தேகம் கிடையாது, கரெக்டா செஞ்சோமா, பயபக்தியோட இதை நம்ம செஞ்சோமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, தொழுகை அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில எப்படி எந்திக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும்ன்ற மாதிரி, சாப்பாடு செய்யணும், சாப்பாடு வைக்கணும்ன்ற மாதிரி தொழுகிறோம். 5 நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு தான் தொழுவோமே அப்படின்னு ஒரு மண்டையில கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். ஆனா இந்த தொழுகை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றதை நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுட்டோம், ஒரு இடத்துல காணாம போயிருச்சு, அந்த எண்ணம் காணாம போயிருச்சு. மின்ன அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம பெத்தாமாரெல்லாம் எப்படி தொழுதுருப்பாங்க, தொலை தெரியாட்டாலும் தொழுதுகிட்டே இருக்கிறது, குரான் எடுத்து வச்சு ஓதுறது. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய குரான் கல்வி, மார்க்க கல்வி நிறைய இடத்துல பறந்து விரிஞ்சு இருந்தாலுமே ஆனா அதுல நிறைய வருந்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஒரு 6 மாசத்துல படிச்ச ஆலிமா தந்துருதோம், ஆன்லைன்ல படிச்ச ஆலிமா என்ன கல்வி கொடுமையா இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு மனசு என்ன செய்யப்படுது. அப்போ என்னன்னா ஆண்கள்லாம் 10 வருஷம் 12 வருஷம் போய் என்ன செய்யறது, ஆலிம்களாக ஆகுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆலிமாக்கள்லாம் 5 வருஷம், குறைஞ்சது 5 வருஷம் என்ன செய்வாங்க, படிப்பாங்க, புத்தகத்தோட தொடரும். இன்னைக்கு வீட்டிலிருந்தே நீங்க ஆன்லைன் மூலமாக என்ன செஞ்சிடலாம், ஆலிமா படிச்சிடலாம். என்ன படிப்பாங்க, என்ன படிக்க முடியும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் கல்வி, மார்க்க கல்வி பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருச்சோ அந்த அளவுக்கு அமல் வளர்ச்சி அடைஞ்சிருச்சாங்கிட்ட இல்லை. அதுதானே, அமல் வளர்ந்துருக்கா. பர்ல தொழுதா போதும், நம்ம ஒரு ஹதீஸை காட்டு போனோன்னே ஒரு பர்ல மட்டும் தொழுதுக்கிறது, இவ்வளோன்ற 2 ரக்கை தொழுதா போதும், 1 ரக்கை தொழுதா போதும், அதை மட்டும் தொழுதுட்டு போயிடுது. அப்ப கல்வி இருக்கிற இடத்துல எப்படி நாகரிகம் வளர்ந்ததுனால ஆடை குறைபாடு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இங்க என்ன ஏற்பட்டுருச்சு, கல்வி வளர வளர அமல் சுருங்கிக்கிடுச்சே போயிடுச்சு, அமலே இல்லை. ஆனா இது எங்க நம்ம உட்காந்து நம்ம அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு யோசிக்க முடியும். அமல்கள் இருந்தா தானே முதல்ல நம்ம அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு யோசிப்போம். அமலே இல்லை, அப்ப எங்க போய் தேட, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதான். ஆனா சஹாபிய பெண்மணிகள் ஒரு அமல் செஞ்சா கூட ஒரு ஹதீஸ் ரசூல்லா தர்மம் செய்யுங்கன்னாலே உடனே கையில இருக்குது, காதுல இருக்கு, மூக்குல இருக்கலாம் கழட்டி போட்டிருக்காங்க. அது ஒரு அமல். அது செஞ்சுட்டு வீட்டுல நம்ம அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நம்ம அல்லாவுக்கு பொருத்தமா நடந்திருக்கோமா, பயபக்தி உடையவர்களா தான் அல்லாஹ்காண்டி தான் அதை நம்ம செஞ்சோமா, இல்ல இவ பாக்கா இல்ல அவ பாக்கா அவளுக்காண்டி நான் கூட 2 வளையல தூக்கி தங்க வளையல தூக்கி கொடுத்தேன் அப்படின்னு யோசிக்க வைக்கிறாங்க. அப்ப இந்த அமல்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நமக்கு உள்ளத்துல என்ன வேணும், இரையச்சம் என்பது முக்கியமாக தேவைப்படுது. அல்லாஹ் சொல்றா இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் இது எல்லாத்தையுமே தாண்டி
அல்லாஹ்விடத்தில் யார் மிக கண்ணியத்திற்குரியவர்கள், யார் அல்லாஹ்விடத்துல மிக சிறந்தவர்கள், எல்லா அமலுமே ஏற்கப்படுது, பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இப்போ 8-9 பாயிண்ட் சொன்னமே, இது எல்லாவற்றையுமே விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு கூறிய ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியத்திற்குரிய ஒரு அல்லாஹ்விடத்துல இப்போ நம்ம பிரின்சிபலுக்கு உள்ள ஒரு நம்மளுடைய வீட்டில் முக்கியமான ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நம்ம முக்கியமானவர்களாக இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஸ்கூல் படிக்காங்க அந்த நம்ம பிள்ளையே மெச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலேஜுக்கு நம்ம பிள்ளை போகுது, லீடராக இருக்குது, நம்ம பிள்ளை தான் எதுலனாலும் முன்னே இருக்கிறாங்க, அவளுக்கு இருக்க கண்ணியம் யாருக்குமே இல்லைன்னா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் யார் கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொன்னால், யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் என்னது அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்திற்குரியவர்கள். சரியா? அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம கண்ணியமானவர்களாக இருக்க விரும்பணும் சொன்னா நமக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வேணும். அப்ப இது எல்லாற்றையும் விட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இது எல்லாம் அந்த 9 சிறப்பையும் விட 10வதாக அல்லாஹ் சொன்னா, இரையச்சமுடைய என்னுடைய அடியார்களை நான் சொர்க்கத்திலே நுழைய வைப்பேன். இப்ப இரையச்சம் அப்படின்றது என்ன, அதனால எவ்வளவு கிஃப்ட் நமக்கு கிடைக்குன்னு பாக்குறோம், அப்படிதானே? அப்ப இந்த இரையச்சம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நமக்கு குறையும் கூடும், அது கூட நம்ம சண்டை போடணும், அது கூட நம்ம கடந்து மன்றாடணும், எல்லாமே இருக்கு, அப்படிதானே? அப்ப இந்த இரையச்சம் குறையும் போதுலாம் நம்ம குளுக்கோஸ் போடுற மாதிரி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவை கடைசி 10வதா இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகணும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்பட தான் செய்யணும். ஒரு வக்தில் இருக்கிற ஈமான் இன்னொரு வக்தில் இருக்காம தான் போகும், இயல்பு தான். அதுக்காண்டி நம்ம நிறைய என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல ஆயத்துல் குர்சி ஓதணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த திக்ரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதணும். இது ரொம்ப முக்கியம். இந்த 3மே நம்ம எப்போம்லாம் தளர்ந்து போறோம்னா அந்த நேரம்லாம் அல்லாஹ்விடத்துல நான் ஏன் இப்படி இருக்கேன் அல்லாஹ்ட்ட பேசணும். மனுஷன்ட்ட பேசல எந்த ஃபாய்தாவுமே கிடையாது. அல்லாஹ்விடத்துல அதிகமா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல தான் நம்மளுடைய குறைகளோ ஈமானிய குறைகள், நம்ம தேவை நினைக்கிறதுலாம் என்ன நினைக்கிறோம்னா, துவா செய்யறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், இதை மட்டும் கேட்கணும்லாம் இல்லை. எல்லாவிடத்துல இரையச்சம் கம்மியா இருக்கு, இன்னும் அதிகப்படுத்திட்டா, என் அமல் குறைவாக இருக்கு, இன்னும் அதிகப்படுத்திட்டான்னு கூட செருப்பா இருந்தா கூட கேட்கலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். என்னென்ன முடியுமா அத்தனை துவாவும் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு நம்மளுடைய இரையச்சத்தை இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்தி, அல்லாஹ் சொல்றானே தாவனும் அலல் பிர்ரி தக்குவா, இரையச்சம் தான் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நன்மையான விஷயத்திலும் இரையச்சத்திலும் நீங்க என்ன செய்யுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசித்துக் கொள்ளுங்க. நம்ம மற்ற விஷயங்களை மக்களுக்கு மத்தியில பேசுறதை விட நன்மையான விஷயம், இந்த அமலை செய்யுங்க, அந்த அமலை செய்யுங்க, இந்த இரையச்சத்தினுடைய இதை சொல்லுங்க, உங்களுக்கு இரையச்சம் அதிகமாகும் சொல்லி அந்த ஒவ்வொரு இரையச்சத்தையும் சம்பந்தமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில சொல்றதும் செயல்படுத்துறதும் மனசுல நமக்கு நாமே நினைச்சுக்கிறதும் ஒரு பெரிய பாக்கியம் தான். அல்லாஹ்விடத்துல அதிகமா துஆ செஞ்சு நிறைய இபாதத்துகள் செஞ்சு நல்ல முறையில் இறையச்சத்தோடு இருக்க இம்மையில மறுமையில முயற்சி பெற அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவளாக நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.